தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் முதலமைச்சர் தளபதி ஜோசப் விஜய் அவர்கள் வந்துட்டு சட்டமன்றத்துல ஒரு அறிக்கையை ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தமிழகத்துல மொத்தம் 234 சட்டமன்ற தொகுதி இருக்கு. இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் ஒவ்வொரு கார் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது சரியா தப்பா அப்படிங்கிற விவாதத்துக்குள்ள போகாம இது ஒரு நல்ல முன்னெடுப்பு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இந்த விஷயத்தை கோரிக்கையா வைத்தது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, காட்டுமன்னார் கோயில் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய விசிகாவில் நின்று போட்டியிட்ட ஜோதிமணி அவர்கள் தான் வந்துட்டு தளபதியிடம் இந்த கோரிக்கையை வைக்கிறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முன்னாடி இருக்கக்கூடிய ஆண்ட கட்சிகள் எல்லாமே தின்று கொளுத்தவர்களா இருக்காங்க. அவங்க கிட்ட நல்ல பணபலம் இருக்குது. அவங்களால நிறைய விலை உயர்ந்த வாகனங்கள்லாம் வர முடியுது. ஆனா இப்போ இருக்கக்கூடிய தளபதி அரசு வந்துட்டு ஏழை எளிய மக்களையும் சட்டமன்ற உறுப்பினராக்கி இருக்கீங்க. இங்க வரக்கூடிய நிறைய பேருக்கு காலில் செருப்பு கூட இல்லாம வந்துட்டு இருக்காங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில கவர்மெண்ட் எங்களுக்கு வாகனங்கள் கொடுத்தா நாங்க எங்கேயோ போய் வர்றதுக்கு அது ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வச்சிருக்காரு. இந்த கோரிக்கையை பரிசீலனை பண்ண தளபதி விஜய் அவர்களும் வந்துட்டு ஒரு முதலமைச்சரா சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு இது தேவையானது, அவர்களோட நலன் கருதி இந்த விஷயத்த நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவும் எடுத்திருக்காரு. ஆனா இது தவறான விஷயம். இங்க செலவு பண்ணக்கூடிய மக்கள் வரி பணத்தை விவசாயிகளோட கடனை தள்ளுபடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கோரிக்கை வச்சுட்டு இருக்காங்க. அவங்க கேட்கறதும் நியாயமான விஷயம் தான். இங்க ஜோதிமணி அவர்கள் கேட்டு நம்ம தளபதி நிறைவேற்றினதும் நியாயமான விஷயம் தான். இதை ரெண்டையும் வச்சு பார்க்கும்போது உண்மையாவே சட்டமன்ற உறுப்பினர்கள் கிட்ட யார்கிட்ட எல்லாம் கார் இல்ல அப்படிங்கிற ஒரு டேட்டாவா எடுத்து அவங்களுக்கு மட்டும் கார் வழங்கினா இது ஒரு சிறப்பான திட்டமா இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது.